ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 10 நாட்களுக்கான தினப்பலனை நாம் மகர லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 29 துலா ராசியில் சந்திரன் போயிட்டுருக்கார் நமக்கு 10ஆம் வீட்டில். அதாவது சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:37 வரைக்கும், அதுக்கு மேலே விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான கிரகம் ராகு. அதனால் நம்ம லக்னத்தினுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணவரவு, பேச்சு, குடும்பம், தொழில், உத்தியோகம் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ராகு குரு திசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு இன்னும் நமக்கு மேன்மையான பலன்கள் நடக்கும். ஒரு ப்ரொமோஷன், தொழில் டெவலப்மெண்ட்டு, பணவரவு, சேமிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நண்பகல் 11:37க்கு மேலே வரக்கூடிய குருவுமே நல்லா இருக்கார். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் வேலையில் சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு இன்டர்னல் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாறி வேலை பார்க்குற அமைப்புகள் ஏற்படும். சில பேருக்கு கடன் விடுதலை ஆகிறது, கடன் முடிவுக்கு வர்றது, வழக்கு முடிவுக்கு வர்றதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்து அதில் சிகிச்சை எடுத்துகிட்ருக்கோன்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:36 வரை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். அதற்கு மேல் நமக்கு சனியினுடைய நட்சத்திரம். இந்த குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் நமக்கு வேலை வாய்ப்புகள், பேங்க் ஒர்க்கிங், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மற்றும் முதலீடு போட்டு பெரிய பல்கான டிரான்சாக்ஷன் நடத்துகிறவங்க அதுக்கெல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குது. மதியம் 2:36க்கு மேலே அனுஷ நட்சத்திரங்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 11ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடுறார். இன்றைய பலன் நமக்கு சனியினுடைய பலன். தைரியமாக எதிலையும் ஒரு முடிவெடுக்கிற ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, ஒரு புது கஸ்டமரோட டீல் பண்ணுறது, ஒரு டைஅப் பண்ணிக்கிறது, பார்ட்னர்ஷிப்பாக டீல் பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். திருமண வரன் பார்க்குறது, திருமண நிச்சயம் பண்ணிக்கிறது, உறுதி பண்ணிக்கிறது இதுக்கும் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமான அத்தனை வேலைகளும் அற்புதமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நல்ல நாள். ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்குமே இந்த பலன் நீங்கள் எடுத்துக்கோங்க. மாலை 5:26க்கு மேலே தான் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த சமயத்துக்கு மேலே புதன் மாறிடுறார், கேது நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதாவது சிம்ம ராசிக்கு மாறிடுறார். கடகராசியில் இருந்த புதன் 7ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டுக்கு போயிடுறார். செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7:54 வரைக்குமே இருக்கிறதுனால இந்த புதனுடைய பலனை நாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால், முயற்சி இருக்குது, நாம் திட்டம் போட்டபடி செயல்படலான்னு போனோம், ஆனால் காரியம் தடையாயிடுச்சு அல்லது அதை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க, சில இடைஞ்சல்கள் வந்துடுச்சு, சிலது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், ரொம்ப ஒருத்தரை நம்பிட்டு இருந்தோம், ஆனால் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அல்லது அவங்களால நமக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு, அவங்கள சந்திக்க முடியாமையே போயிடுச்சு. இப்படியெல்லாம் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற புதன் வேலை செய்யக்கூடும். அதனால் புது முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கவும். செப்டம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. 12ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் செயல்பட்டு, கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கார். கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிற காரணத்தினால தேவையில்லாத அவசரம், பதட்டம் கூடாது. ஒரு கடன் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இருக்கட்டும், ஆனால் அதுக்காக டென்ஷன் ஆகிட்டு பல
விபரீத முடிவுகளுக்கெல்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பொறுமையாக சகிப்புத்தன்மையாக பதில் சொல்ல பழகிக்கணும். முடிந்த வரை நம்ம பணிந்து போகிறது நல்லது. வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுலேயும் எதிர்ப்புகள். பொருள் பாதுகாப்பு, அதுலேயும் கவனமாக இருக்கணும். தவறான நடவடிக்கைகளுக்கு உடன் போகக்கூடாது. எப்போவுமே எட்டுங்கிறது செஞ்சு கெடுக்கும். ஒரு செயலை நிகழ்த்தி அதன் மூலம் துன்பத்தை அனுபவிக்க வைக்க ஒரு பாவம் தான் 8ஆம் பாவம். அந்த வகையில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கேர் எடுத்துக்கணும். அதிகமான ஒரு முதலீடு விஷயங்கள், அதிகமான பணம் கொடுக்கல் வாங்கல், அது மாதிரி வேலைகளில் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கணும். செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம். விரயத்தில் சந்திரன் போகிறார், விரய ராசியில். பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார், சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நமக்கு 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ இது திருமணத்துக்கோ, ஒரு பிரியப்பட்ட நபர்களோடு பழகுவதற்கோ, ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து கொள்வதற்கோ, உறவுகளை புதுப்பித்து கொள்வது, உறுதி பண்ணி கொள்வது, ஆவணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், கான்ட்ராக்ட் சம்பந்தமானது, பார்ட்னர்ஷிப் சம்பந்தமானது, அனைத்து வழிகளிலும் நன்மையை தரக்கூடிய நல்ல நாள். அது சனி சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு புதுமையாக இருக்கும். ஒருத்தரை இவங்களோட பழகுவாங்களான்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் வித்தியாசமான பழக்க வழக்கங்களாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட மனிதரை நாம் நேசிப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் இந்த நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் நல்ல கிரகமாக இருந்தால் இன்றைக்கி நல்ல பலன் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பாக இருந்தால், இப்போ சூரியனும் 8இல் இருக்கார், அவர் சுக்கிரனை போல் செயல்பட போகிறார். அதனால் அட்ராக்டிவான விஷயங்கள், கணவன் மனைவி உறவு, விருப்பங்களை பகிர்ந்து கொள்ளுதல், இது மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. மறுநாள் செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி தெய்வ வழிபாடுகள் சிறப்பு, கோவில் கோபுரத்தை தரிசிப்பது சிறப்பு, கலை சார்ந்த ஈடுபாடுகள் மிக மிக சிறப்பு. கமிஷன் வகையில் இருப்பவங்க, மூளை உழைப்பில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணம் தொடர்பான நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 6 சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் நம்ம லக்னத்தில் இருக்குது, 2 பாதம் கும்பத்தில் இருக்குது. செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார், கன்னியில் 9ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு வேலை மாற்றி செய்வது, ஒரு தொழிலை மாற்றி செய்வது, அல்லது ஒரு பதவி உயர்வு மூலம் மாற்றம் ஏற்படுவது, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார். ராகுவும் அங்கேயே இருக்கிறார், குரு நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காங்க. இன்றைக்கும் பணவரவு, தொழில், உத்தியோகம் அனைத்துக்கும் சிறப்பை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.